Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா தி பாடி. இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தி பாடி ரீசெண்டா பாத்தீங்கன்னா அப்பனா ஒருத்தர் வாட்சான ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ் டிராமா மூவி தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த மூவி பாத்தீங்கன்னா 2019ல ரிலீஸ் ஆன ஒரு பாலிவுட் டிராமா. ஜீத்து ஜோசப் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த மூவி 2012ல ரிலீஸ் ஆன ஸ்பானிஷ் மூவியான தி பாடி மூவியா அபிஷியல் ரீமேக் பண்ணி தான் வச்சிருக்காங்க. இந்த மூவில யாரா நடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ரிஷி கபூர், இம்ரான் ஹசீம் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் அண்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பவர்ஃபுல்லான பிசினஸ் உமன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. மார்ச்சரியில அன்னைக்கு நைட்டு அவங்களோட டெட் பாடி காணாம போகுது. அங்க இருக்கக்கூடிய சிசிடிவி அத்தனையுமே ஆஃப் ஆகுது. பட் ஒரே ஒரு சிசிடிவில அங்க இருக்கக்கூடிய வாட்ச்மேன் மட்டும் எதையோ பார்த்து பயந்து ஓடி போய் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல கோமாக்கு போயிடுறான். அந்த கேஸ கையில எடுத்து போலீஸ் ஆபீசர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இறங்கும் போது சஸ்பெக்டா ஹீரோயினோட ஹஸ்பண்டே அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, யார் உண்மையான கிரைம் பண்ணது, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் என்னங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சீனுக்கும் ஒரு ஃப்ரேமுக்கும் ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டர் நிறைச்சு கொடுத்துருக்க அளவுக்கு நல்ல ஸ்லோபன் கிரைம் த்ரில்லர் டிராமான்னு தான் சொல்லுவேன். ப்ராப்பரான அபிஷியல் ரீமேக்கை ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு ஜீத்து ஜோசப். இந்த மூவில சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டருக்கான எலமெண்ட் ஹை அண்ட் வார்ம் மூமெண்ட் எதுவுமே குறையாம ப்ராப்பரா கூட்டிட்டு போயிருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சாலிடான இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸை எனர்ஜெட்டிக்கா எல்லாருமே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. யாரோட பெர்ஃபார்மன்ஸை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நீட்டா இருந்துச்சு. ரிஷி கபூருக்கு இந்த மூவி நல்ல ஒரு கம்பேக்கா தான் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள கிரைம் த்ரில்லர் டிராமாவை எடுத்து தான் ரீமேக் பண்ணியிருக்காங்க அபிஷியலா. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான். பட்டம் ஷார்ட் அண்ட் வீடா 1.25 மணி நேரத்துக்குள்ள இருக்கு. ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் ட்விஸ்ட் அண்ட் சஸ்பென்ஸி நிறைச்சு கொடுத்துருக்காங்க. அன்பிரிடிக்டபிளான சீன் நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் தான் மூவியை தாங்கி பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். அந்த ஸ்பானிஷ் மூவி பார்க்கலன்னா கண்டிப்பா இந்த பாலிவுட் மூவி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். டெக்னிக்கலா சவுண்டான மூவி, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாட்டோகிராஃபி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா சூப்பரா எக்ஸிகியூஷன் அண்ட் நரேஷன்ல கலக்கி இருக்காங்கன்னு தான் சொல்றேன். மூவியோட மேஜரான ஹைலைட்டே கிளைமேக்ஸ் தான் சொல்லுவேன். ஆடியோ நிறைச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை இந்த மூவில டைரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட டச்சுமே இந்த மூவில நிறைய இடத்துல இருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்க உங்களால ரியலைஸ் பண்ண முடியுங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி மஸ்ட் வாட்ச் தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். செக் அவுட் பண்ணி பாருங்க. ஹிந்தியில மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. தி பாடி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 7 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you and love you all.